இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாம்பி படங்கள்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்னா, ரிமோட் காரு பிளைன் மாதிரி ஏதோ ஒரு பொம்மையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைச்சா அதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு வித்தியாசமான கதைகளும் கொண்ட படம் தான் 2014 ரிலீஸ் ஆன ரோட் ஆஃப் த டெட். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. ஒய்ஃப் குழந்தைங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. ஹீரோ இப்ப வாழ்ந்துட்டு இருக்க டவுன்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தங்கச்சியோட வேலையே மேக்கப் போடுறதுதான். இன்னும் சொல்ல போனா ஜாம்பி மாதிரியும் பேய்கள் மாதிரியும் மேக்கப் போடுறதுல தங்கச்சி ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. அதுக்காகவே தங்கச்சியை தேடி நிறைய பேர் வந்து பேய் மாதிரியும் ஜாம்பி வேம்பயர் மாதிரியும் விதவிதமா மேக்கப் போட்டுப்பாங்க. தங்கச்சி அதை எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து ஆல்பம் மாதிரி வச்சுப்பா. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு பொண்ணுக்கு பேய் மாதிரி மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கண்ணு முழுக்கவே ஒயிட்டா மாதிரி ரொம்பவே கொடூரமா கத்துவா. அதை பார்த்து தங்கச்சி கூட இருக்க போட்டோகிராஃபர் பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறன்னு சொல்லி பக்கத்துல போகும்போது போட்டோகிராஃபரோட முகத்திலேயே ரத்தம் வந்து எடுத்துருவா. அதை பார்த்து பயந்தவ கீழே விழுந்து தங்கச்சி நோக்கி ஓடி வரும்போது மேக்கப் போட்டுக்கிட்ட பொண்ணு முழுக்கவே ஜாம்பியா மாறிட்டா போல. போட்டோகிராஃபரை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும்போது தங்கச்சி அங்கிருந்த ட்ரைபாட் எடுத்து அந்த ஜாம்பி மலையை தூக்கி போட்டுட்டு அவங்க இருக்க வீட்டுக்கு மேல ஒரு அட்டிக் மாதிரி இருக்கும். அதுல போய் உட்காந்துப்பா. ஆனா கீழே இருந்த போட்டோகிராஃபர் பொண்ணு ஜாம்பி கழுத்திலே கடிக்குது. போட்டோகிராஃபரை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி மேல இருந்த ஒரு கொக்கிய கீழே தள்ளி விட்டு ஜாம்பியோட முதுகுல மாட்டிக்கிற மாதிரி பண்றா. ஜாம்பியும் கரெக்டா அந்த கொக்கில மாட்டி செயின்ல தொங்கிட்டு இருக்கும். கீழே போய் போட்டோகிராஃபர் பொண்ணை காப்பாத்தலன்னு போகும்போது ஜாம்பி வைரஸால அவளும் அஃபெக்ட் ஆகி ஹீரோயினை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வருவா. அதனால தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் தான் உயிர் தப்பிக்கணும்னா அவளை கொண்டுதான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு மண்வெட்டி எடுத்து அவளோட தலையிலே அடிச்சு அவளை கொலை பண்றா. மொபைல் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுல ரொம்பவே வினோதமா நிறைய விஷயம் நடக்குது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லுவா. அதை கேட்ட ஹீரோவும் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லி நீ எதுக்கும் பயப்படாத, உடனே நான் கிளம்பி வரேன்னு சொல்லுவான். ஹீரோ அப்படி போன் பேசிட்டு இருக்கும்போது அவனோட பொண்ணு அங்க வந்து நம்ம வீட்டு கிச்சன்ல யாரோ இருக்காங்க, எனக்கு அவங்கள பார்க்க ரொம்பவே பயமா இருக்கு, சீக்கிரமா வந்து அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவா. ஹீரோவும் கீழே வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஜாம்பி கறி துண்டு எடுத்து ரொம்பவே கொடூரமா சாப்பிட்டுட்டு இருக்கும். ஹீரோவை பார்த்தா அவனை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும். ஒய்ஃப் கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து ஜாம்பியோட முதுகிலே அடிக்கிறாங்க. ஆனா என்னதான் அடிச்சாலும் அந்த ஜாம்பி சாகவே மாட்டேங்குது. அதனால ஹீரோ அந்த கோடாரியை பிடுங்கி ஜாம்பியோட தலையிலே அடிச்சு கொலை பண்றான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, உடனே இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லி எல்லாருமே பாதுகாப்புக்காக கேஸ் மாஸ்க் போட்டுட்டு தங்கச்சியை காப்பாத்த போலான்னு சொல்லி வெளியில வருவாங்க. ரோடு முழுக்கவே ஏகப்பட்ட ஜாம்பிகள் கொடூரமா சுத்திட்டு இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சு கார் கிட்ட போகும்போது காரை சுத்திலும் நிறைய ஜாம்பி சுத்திட்டு இருக்கும். ஹீரோ கையில ஒரு நெயில் கன் எடுத்து அங்க வர ஜாம்பி எல்லாத்தையுமே நெத்தி பொட்டிலே சுட்டு கொலை பண்றான். அதே சமயம் கட் பண்ணி தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி பயத்துல இன்னுமே அட்டிக்க விட்டு கீழே வரல. அதே சமயம் தங்கச்சியோட வீட்டை உடைச்சிட்டு 2 மிலிட்டரி ஆபீசர்ஸ் கன்னோட உள்ள வந்து அங்க செயின்ல தொங்கிட்டு இருக்க ஜாம்பியை சுட்டு கொலை பண்ணிட்டு தங்கச்சிய அட்டிக்குல இருந்து கீழே வர சொல்லுவாங்க. இவ்வளவு ரொம்ப பயத்தோட கீழே போவா. கீழே போன உடனே தங்கச்சியை தரையில போட்டு அழுத்தி பிடிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு அவளோட பிளட் சாம்பிள் எடுத்து இவளும் ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்காளான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ரிசல்ட் வரும்போது நெகட்டிவ்னு தான் வருது. அப்படின்னா இன்னும் அந்த தங்கச்சி ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆகல. இருந்தாலும் மிலிட்டரி ஆபீசர்ஸ் இவளை இங்க தனியா விட முடியாது, எங்க கூட வரணும்னு சொல்லுவாங்க. தங்கச்சியும் சரின்னு சொல்லுவா. இருந்தாலும் மயக்க மருந்தை பயன்படுத்தி தங்கச்சியை மயக்கமான நிலைமையில தான் அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. அதே சமயம் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நைட்டு முழுக்க காரை ஓட்டிட்டு தங்கச்சி இருக்க அந்த டவுனை நோக்கி வந்துட்டு இருப்பான். ஹீரோவோட பொண்ணு அந்த கார்ல பின் சீட்ல உட்காந்துருப்பா. அவளுக்கும் அந்த ஜாம்பி வைரஸ் பாதிக்கப்பட்டுருச்சு போல ரொம்பவே பயங்கரமா கத்துவா. அது மட்டும் இல்லாம ஹீரோவை கடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவா. அதை பார்த்து பயந்து ஹீரோ காரை ஓரமா நிறுத்திட்டு ஒய்ஃபை வெளியில கூட்டிட்டு வந்துருவான். அதே சமயம் ஒய்ஃபுக்கும் ரத்தம் வந்தி வருது. இவங்களுக்கும் அந்த ஜாம்பி வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருச்சு போல. அதை சொல்லி ஹீரோ கிட்ட பயங்கரமா அழுவாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்திடுவேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், காய்ச்சல் தலைவலி மாதிரி இதுவும் ஒரு நோய் தான், கண்டிப்பா இதுக்கு மருந்து இருக்கும், உங்க 2 பேரையும் நான் சாக விட மாட்டேன், காப்பாத்திடுவேன்னு சொல்லி மனைவிக்கு நம்பிக்கை கொடுத்து திரும்ப காருக்குள்ள போவான். கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பொண்ணோட நிலைமை ரொம்பவே மோசமாகுது. சீட் பெல்ட்டை வச்சு அந்த பொண்ணை சீட்டோட கட்டி வச்சு பாதுகாப்பா அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட மனைவிக்கும் அந்த வைரஸ் பாதிப்பு ரொம்பவே அதிகமாகுது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மனைவி கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோவுக்கும் கஷ்டமா இருக்கு. மனைவி ஹீரோவை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முழு ஜாம்பியா மாறிடுவேன், அப்படி மாறிட்டா உங்களையும் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால என்ன கொலை பண்ணிட்டு உங்களோட உயிரை மட்டுமாவது காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மனைவி சொன்னதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு உன்னை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன், ஜாம்பியாவே மாறினாலும் நீ என்னோட மனைவிதான் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி மனைவியை கட்டி பிடிப்பான். அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது மனைவி முழு ஜாம்பியா மாறிடுறாங்க. ஹீரோவையே கடிக்க முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து பயந்து மனைவியை காருக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு அந்த காரை விட்டு ஹீரோ வெளியில வந்துருவான். இப்ப வேற வழியே இல்ல, மனைவியை கொன்னதான் ஹீரோ உயிர் தப்பிக்க முடியும். அதனால கையில இருக்க நெயில் கன் வச்சு மனசை கல்லாக்கிட்டு மனைவியோட தலையிலேயே சுட்டு கொலை பண்றான். அதுக்கப்புறம் நேரா போய் காருக்குள்ள உட்காந்துருக்க தன்னோட மகளையுமே கொலை பண்றான். இப்ப ஹீரோக்குன்னு இருந்த 2 பேரையுமே அவனோட கையாலேயே கொலை பண்ற நிலைமை வந்துருச்சு. அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி நெயில் கன்ன அவனோட
கன்னோட தலையில வச்சு ட்ரிகர் அழுத்துறான். ஆனா அதுல இருந்த நெயில் எல்லாமே காலி ஆயிட்டதால ஹீரோ இப்போ உயிர் தப்பிக்கிறான். தற்கொலை பண்ணிக்க முடியலன்ற கோவத்துல பயங்கரமா கத்துவான். அங்க கட் பண்ணி மிலிட்டரி ஆளுங்க கூட வந்த தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சியை கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ரூம் இருக்கு. கை கால் வாயின்னு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல பார்க்கும்போது ஏகப்பட்ட சாம்பிகள் இருக்கும். ஆனா தங்கச்சியோட பிளட் சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டா. இருந்தாலும் அவளை கொண்டு வந்து இந்த ரூம்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு புரியாம ரொம்ப பயத்தோட நின்னுட்டு இருக்கும்போது அந்த ரூமை ஓபன் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் கலர் சூட் போட்டு உடம்பு முழுக்க கவர் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள வந்து அங்க இருந்த ஜாம்பியோட உடம்புல இருந்து பிளட் எடுத்து ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆன பிளட்டை கொண்டு வந்து தங்கச்சிக்கு இன்ஜெக்ட் பண்றா. ஜாம்பிகளோட பிளட் தங்கச்சியோட உடம்புக்குள்ள போன உடனே அவளுக்கு என்னவோ பண்ணுது, பயங்கரமா துடிக்கிறா. அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மனைவியும் மகளும் இறந்து போயிட்டாங்கன்ற சோகத்துல நடு ரோட்ல உட்காந்துருப்பான். அந்த வழியே ஒரு ட்ரக்ல வந்த ஒரு மொட்டை கையில கன் எடுத்துட்டு வந்து ஹீரோவை ஜாம்பி நினைச்சு கொல்றதுக்காக பக்கத்துல வருவான். அப்பதான் ஹீரோ தான் ஜாம்பி இல்லன்றத சொல்றான். அது மட்டும் இல்லாம மொட்டையின் கையில இருந்த கண்ணை பிடுங்கி தன்னைத்தானே சுட்டுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது மொட்டை ஹீரோவை தடுத்து கண்ணை திரும்ப பிடுங்கிடுறான். ஹீரோவும் கோவத்துல மொட்டையை திரும்ப அடிப்பான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு ரெண்டு ஜாம்பியும் வருது. அதை பார்த்தோன்னே மொட்டை கையில கன் எடுத்து அங்க வந்து ரெண்டு ஜாம்பியோட தலையிலேயே சுட்டு கொலை பண்றான். ஹீரோவும் மொட்டையை பார்த்து என்னையும் சுட்டு கொலை பண்ணிரு, எனக்கு இங்க வாழவே பிடிக்கல, தற்கொலை பண்ணிக்கிறோம்னு நினைச்சா கூட என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுட்டு என்னை கொலை பண்ணிருன்னு சொல்லுவான். அதை கேட்ட மொட்டை ரொம்பவே கோவப்பட்டு ஹீரோட மூக்கிலே ஒண்ணு வச்சு அவனோட ட்ரக்ல தூக்கி போட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போவான். ஹீரோ கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு பயங்கர கோவத்துல திரும்பவும் அவன் கூட சண்டை போட போறான். வண்டியை நிறுத்த சொல்லி திரும்ப மொட்டையும் கூட சண்டைக்கு போவான். மொட்டையும் என்னென்னவோ சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்த பார்ப்பான். இங்க என்ன நடக்குது, எதுக்காக எல்லாருமே ஜாம்பியா மாதிரி சுத்திட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படாம உயிரோடு இருக்க நார்மல் மனுஷங்க இங்க வாழ்றதே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நீயும் எதுக்காக சாகணும்னு நினைக்கிற? கண்டிப்பா உனக்குன்னு யாராவது இருப்பாங்க. உன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க. அதுக்காக இந்த உலகத்துல உனக்காக வேற யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு வேற ஏதாவது சொந்தம் இருந்தா சொல்லு, அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லுவான். இப்பதான் ஹீரோவுக்கு அவனோட தங்கச்சியோட ஞாபகம் வருது. மொட்டையும் கிட்ட எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பக்கத்து டவுன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லும் போது மொட்டையும் சரின்னு சொல்லி தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்க அந்த டவுன் நோக்கி போவாங்க. ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவங்களோட காரை ரிப்பேர் ஆகி அங்கேயே நிக்குது. காரை விட்டு வெளியில வந்து அதை ரெடி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்த ஒரு ஜாம்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். ஹீரோ கையில கன்னு கோடாரின்னு எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம அவனோட மனசுல இருக்க மொத்த கோவத்தையும் அந்த ஜாம்பி மேல காட்டுறான். வெறும் கையாலேயே அங்க வர ஜாம்பி எல்லாத்தையுமே அடிச்சு கொள்றான். அதுக்கப்புறம் மொட்டை ஹீரோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த காரை ரெடி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே தெரியல. அதே சமயம் அந்த காட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்டும் கேட்கும். கண்டிப்பா ஜாம்பியால துப்பாக்கி சுட முடியாது, கண்டிப்பா ஏதோ மனுஷன் தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கணும், அவனையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அந்த காட்டு பகுதிக்குள்ள தேடி போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க மொட்டையின தூரத்துல இருந்து ஒரு புல்லட் வந்து அவனோட தலையில போட்டு அதே இடத்துல தலை செதறி கொடூரமா சாகுறான். அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்து எவன்டா சுட்டதுன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆப்பிரிக்கன் தலை நிறைய முடி வச்சுட்டு கையில கன்னோட ஹீரோ முன்னாடி வந்து நிப்பான். ஹீரோ அவனை பார்த்து பயங்கர கோவத்துல இவனை எதுக்காக சுட்ட, அவனுக்கு ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகல, நார்மல் மனுஷன் தான், இப்படி பைத்தியக்காரத்தனமா அவனையாடா சுட்டன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆப்பிரிக்கனும் என்ன மன்னிச்சிருங்க, அவர் நடந்து வந்ததை பார்க்கும்போது ஜாம்பி மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் சுட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஹீரோவும் அதுக்கு பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் யாரையாவது சுட்டா அவங்க ஜாம்பியா மனுஷனானு ஒழுங்கா பார்த்து சுடுன்னு சொல்லிட்டு மொட்டை கிட்ட இருந்த கண்ணையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் கட் பண்ணி நம்ம தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி கண் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு ஜாம்பிய பெட்ல கட்டி போட்டிருப்பாங்க. அது இவளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்து அவ ரொம்பவே பயக்கிறா. அதே நேரம் அந்த மஞ்சள் சூட்டு போட்டிருந்த சயின்டிஸ்டும் உள்ள வந்து தங்கச்சி கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு ஜாம்பிக்கு பக்கத்துல ஒரு லைட் பிளிங்க் ஆகும். உடனே ஓடி போய் அந்த ஜாம்பியோட உடம்புல இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்து மறுபடியும் தங்கச்சியோட உடம்புல அந்த பிளட்டை செலுத்துறான். அதுக்கப்புறம் தங்கச்சியை பார்த்து இதே மாதிரி 5 வித்தியாசமான ஜாம்பியோட பிளட் உன்னோட உடம்புல செலுத்த போறேன், இதன் மூலியமா நீ ஜாம்பியா மாறணும், உன்னோட பலம் அசுர பலமும் இருக்கும், எந்த மனுஷனாலேயும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னோட ஆராய்ச்சியும் வெற்றி அடைஞ்சிரும்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி சைக்கோத்தனமா சிரிப்பான். அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஆப்பிரிக்கனையும் காட்டுறாங்க. அவங்க வந்த காரு ரிப்பேர் ஆயிட்டதால பக்கத்துல வேற ஏதாவது கார் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு கராஜ் இருக்கும். அதுக்குள்ள போனா ஏதாவது வண்டி இருக்குமான்னு பார்க்கும்போது அந்த கராஜோட கதவை உடைச்சிட்டு உள்ள போகணும்னு சொல்லி அதை சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த கராஜோட ரூஃப் டாப்ல இருந்து ஒருத்தன் சத்தம் போட்டு எப்படியாவது இந்த ஜாம்பியை திசை திருப்பிட்டு அதுங்க கிட்ட மாட்டிக்காம உள்ள வாங்க, இங்க நாங்க 2 பேரும் ஏற்கனவே மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். அதை கேட்ட உடனே கண்ணை வச்சு வேற ஒரு இடத்துல சுடும்போது சத்தம் கேட்ட திசையை நோக்கி எல்லா ஜாம்பியுமே ஓடும். அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோவும் ஆப்பிரிக்கனும் அந்த கராஜுக்குள்ள போயிடுவாங்க. கராஜுக்குள்ள இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்னோட தங்கச்சியை பக்கத்துல ஒண்ணுல இருக்கா, அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு போன் பண்ணா உடனே அவளை போய் காப்பாத்தணும், அதனால உங்ககிட்ட இருக்க வண்டி வேணும்னு கேட்பான். அதுக்கு அந்த கராஜோட ஓனரும் வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஓட்டலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இங்க இருக்க எந்த ஃபியூலுமே எரிய மாட்டேங்குது, நெருப்ப கொளுத்தி அதுக்குள்ள தூக்கி போட்டா கூட ஏதோ தண்ணியில பட்ட மாதிரி அணைஞ்சு போகுதே தவிர அதோட எரியற தன்மை அதை விட்டு போயிடுச்சு. இந்த ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்கு, ஏன்னு எனக்கும் தெரியல,
எப்படியாவது இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு என்ன வழின்னு தெரியலன்னு சொல்லி அங்க இறந்து போய் கிடக்கிற ஒரு சாம்பியை காட்டுறாங்க. அதோட வாயிலிருந்து ஏதோ புகை மாதிரி போயிட்டு இருக்கும். ஒருவேளை இதனால கூட அந்த ஃபியூல் எரியற தன்மையை போயிருக்கலாம். என்னன்னு எனக்கு தெரியலன்னு அந்த கராஜோட ஓனர் சொல்லுவாரு. இப்ப இங்க இருந்து வெளியில போனா சாம்பி கடிச்சு கொண்டுரும், வண்டி கிடைக்காம வெளியில போயும் எந்த யூஸும் கிடையாது. அதனால 4 பேருமே உட்காந்துக்கிறாங்க. அப்ப அங்க பனியன் போட்டிருந்த ஒருத்தன் சிகரெட் பத்த வச்சுட்டு தீ குச்சியை தூக்கி அங்க சதறி கிடந்த சாம்பியோட ரத்தத்து மேல தூக்கி போட்டுருவான். அது பட்ட உடனே ஏதோ பெட்ரோல்ல தீ பிடிச்ச மாதிரி பயங்கரமா எரியும். இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஐடியா வருது, அவன் ஏற்கனவே கார் மெக்கானிக் தான். அதனால அங்க இருந்த ஒரு காரோட இன்ஜினை தூக்கிட்டு வந்து ஒரு சாம்பியையும் பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு அதோட உடம்புல இருந்த ரத்தத்தை எடுத்து பெட்ரோலுக்கு பதிலா அதை ஃபியூலா யூஸ் பண்ணி காரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்ப்பான். வெற்றிகரமா அந்த இன்ஜினும் சாம்பியோட ரத்தத்து மூலியமா ஓட ஆரம்பிக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த இன்ஜினுக்கு சொந்தமான காரு இந்த கராஜ் விட்டு வெளியில இருக்கும். கார் அங்க நிறுத்திட்டு இன்ஜினை மட்டும் உள்ள வச்சுதான் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்ப வெளியில முழுக்க சாம்பியா இருக்கிறதுனால எப்படி போய் அந்த காரை எடுத்துட்டு வர்றதுன்றது யாருக்குமே தெரியல. இப்பதான் ஹீரோ சூப்பரா ஒரு ஐடியா பண்ணி அந்த கராஜ்ல இருந்த ஹெவியான ஐட்டத்தை எல்லாம் ஒரு சூட் மாதிரி ரெடி பண்ணி ஹெல்மெட், கிளவுஸ், ஷூன்னு உடம்பு முழுக்கவே கவர் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி டோரை ஓபன் பண்ணி ஜாம்பிங்க கிட்ட மாட்டாம அந்த காரை நோக்கி ஓடுறாங்க. ஏதாவது ஜாம்பி பக்கத்துல வந்தாலும் கையில இருக்க கன்னு, கோடாரின்னு எல்லாத்தையுமே பயன்படுத்தி வர ஜாம்பி எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறாங்க. ஒரு வழியா வெளியில இருந்த காரை திரும்ப கராஜுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அப்படி வரும்போது அந்த கராஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பனியன்காரனோட காலை ஒரு ஜாம்பி கடிச்சிருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனும் ஜாம்பியா மாறிடுறான். அதனால அவனோட உடம்புல இருக்க பிளட்டையே பயன்படுத்தி இந்த காரை ஓட்டலான்னு முடிவு பண்ணி இன்ஜினை கார்ல ஃபிட் பண்ணிட்டு ஜாம்பியா மாறின வெள்ள பனியனையும் கூப்பிட்டுட்டு தங்கச்சி இருக்க டவுன் நோக்கி கிளம்ப காரை சுத்திலும் ஏகப்பட்ட இரும்பு வச்சு எந்த ஜாம்பி வந்தாலும் இந்த கவசத்தை தாண்டி இவங்க கிட்ட வராம கார் மொத்தத்தையும் சீல் பண்ணிட்டு மேட் மேக்ஸ் படத்துல வர மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து தங்கச்சி இருக்க டவுன் நோக்கி கிளம்புறாங்க. அதே நேரம் கட் பண்ணி தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி கண் முழிக்கும் போது அவரோட கண்ணுக்கு பாக்குற எல்லாமே ரெட்டாவும் ரொம்பவே வித்தியாசமாவும் தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஜாம்பிகளை இவன் மனசுல நினைக்கிறத வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட டெலிபதி பவர் வந்த மாதிரி. அப்போ புதுசா பிடிச்சிட்டு வந்த ஒரு ஜாம்பிய 2 மிலிட்டரிக்காரங்க அந்த லேபுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணி மிலிட்டரிக்காரங்களே போட்டு தள்ளுறா. மஞ்ச சூட்டு போட்ட சயின்டிஸ்டும் இந்த மாதிரி ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ற பவரை கொண்டு வரணும்னு தான் தங்கச்சியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவனோட ஆராய்ச்சியும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதே நேரம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஜாம்பியோட உடம்புல இருந்து பிளட் காலி ஆயிட்டா காரை நிறுத்திட்டு அந்த வழியா வர ஏதாவது ஒரு ஜாம்பியை பிடிச்சு அதோட கை கால்னு எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு திரும்ப இந்த கார்ல உட்கார வச்சு புது ஜாம்பியோட பிளட்டை யூஸ் பண்ணி அந்த காரை ஓட்டுறாங்க. பெட்ரோலுக்கு பதிலா ஜாம்பியோட ரத்தத்தை வச்சுதான் அந்த காரை ஓட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டும் ஆகுது. என்னதான் ஜாம்பியோட பிளட் இருந்தாலும் அந்த காரு நைட் டைம்ல ஸ்டார்ட் ஆகல. அப்பதான் ஆப்பிரிக்கன் ஹீரோ பார்த்து ஒருவேளை ஜாம்பிங்களோட பவர் நைட் நேரத்துல வேலை செய்யாம கூட போயிருக்கலாம். எதுக்கும் நம்ம நாளைக்கு காலையில முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த காரை சுத்தி தான் முழுக்க இரும்புகளை வச்சு சீல் பண்ணிருக்கோம்ல, அதனால எந்த ஜாம்பியும் அதை தாண்டி நம்மள அட்டாக் பண்ண போறது இல்ல. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த கார்லயே தங்கலாம்னு சொல்லுவான். ஹீரோ வேற வழியே இல்லாம சரின்னு சொல்றான். இப்போ அந்த காருக்குள்ள ஹீரோ, ஆப்பிரிக்கன், அதுவும் இல்லாம அந்த கராஜோட ஓனர் 3 பேர் தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஓனரும் பைபிள்ல இருக்க சில வரிகளை சொல்லி நைட் நேரத்துல வானத்தை பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட வால் நட்சத்திரங்கள் தெரியும். அப்படி வானத்துல நிறைய வால் நட்சத்திரங்களை பார்த்தா அன்னையிலிருந்து இந்த உலகத்தோட அழிவு ஆரம்பிச்சிரும்னு ஓனர் சொல்றாரு. அதை கேட்ட ஆப்பிரிக்கனும் நானும் என்னோட அண்ணனும் காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருந்தோம். அப்பதான் வானத்துல நிறைய வால் நட்சத்திரங்கள் போறத பார்த்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்துல என்னோட அண்ணன் சாம்பியா மாறிட்டான். என்னையே கடிக்க வந்தான். அதனால வேற வழியே இல்லாம நான் அவனை கொலை பண்ணி என்னோட உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லுவாரு. இதையெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கும் அவனோட குடும்ப ஞாபகம் வருது. மனைவி கூடயும் பொண்ணு கூடயும் சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே ஹீரோவோட நினைவுகள் எல்லாம் வந்துட்டு போகுது. அதை நினைச்சு பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு இந்த ஜாம்பிகளால தான் என்னோட மனைவியை நான் இழந்தேன், இதையெல்லாம் நான் உயிரோடய விட மாட்டேன்னு சொல்லி கையில கன் எடுத்துட்டு அந்த காருக்கு மேல போய் அங்க வர எல்லா ஜாம்பியுமே கொடூரமா கொள்றான். அப்படி சுடும்போது ஒரு ஜாம்பியோட கையில நெருப்பு பிடிச்சிரும். ஆனா அதுங்களுக்கு எல்லாம் வலினா என்னன்னு கூட தெரியாது போல. கையில நெருப்பு பிடிச்சிருந்த நிலைமையிலையும் ஓடி வந்து ஹீரோவை கொல்றதுக்காக பக்கத்துல வரும்போது ஹீரோ அந்த கார் மேலதான் நின்றுட்டு இருப்பான். அதனால அந்த கார்லயும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த காரோட சன்ரூஃப் உடைச்சிட்டு ஒரு ஜாம்பி உள்ள உட்கார்ந்து ஓனரோட கையை பிடிச்சு கிடைக்கும். இதன் மூலியமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓனரும் ஜாம்பியா மாறிடுவான். அதனால ஓனர் என்ன சொல்றான்னா, தயவு பண்ணி என்ன கொலை பண்ணிருங்க, நான் ஜாம்பியா மாறிட்டா உங்களுக்கும் அதனால ஆபத்து வரும், எனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வாழ்ந்து நான் எதுவும் பண்ண போறது இல்ல, அதனால தயவு பண்ணி என்ன கொலை பண்ணிட்டு உங்க உயிரை காப்பாத்தியுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவாரு. அவர் கிட்ட இருந்த ஒரு ஹேண்ட் கன்னை ஆப்பிரிக்கன் கிட்ட கொடுத்து இதை வச்சு என்ன சுட்டு கொல்லுன்னு சொல்லுவான். ஆப்பிரிக்கனும் வேற வழி இல்ல, இவர் ஜாம்பியா மாறிட்டா நம்மளால வெளியிலயும் போக முடியாது, ஏன்னா வெளியிலயும் சுத்திலும் ஜாம்பி இருக்கு, காருக்குள்ள இவரு ஜாம்பியா இருந்தா நம்மளால உள்ளேயும் இருக்க முடியாது, கண்டிப்பா நம்மளும் சாக வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கன் எடுத்தவரோட தலையிலேயே சுட்டு கொலை பண்றான். அடுத்த கொஞ்ச நேரத்துல காலையிலயும் ஆகுது. அதனால திரும்ப அந்த கார் ஸ்டார்ட்டும் ஆகுது. அதை எடுத்துட்டு தங்கச்சி இருக்க ஊர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்மி ட்ரக்கும் வருது. அதுல இருந்த 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் இறங்கி வந்து நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, இந்த வழியா எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் தங்கச்சியோட ஊரோட பேரை சொல்லி அந்த ஊர்ல தான் என்னோட தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணா, அவளை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆர்மி சோல்ஜரும் நீங்க சொல்ற ஊர்ல எந்த மனுஷனும் உயிரோட இல்ல, எல்லாருமே ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறிட்டாங்க,
மாறிட்டாங்க. தப்பிச்ச ஒரு சில மக்களையும் நாங்க எங்களோட கேம்ப்ல சேஃபா வச்சிருக்கோம். ஒருவேளை உன்னோட தங்கச்சி ஜாம்பியா மாறாம இருந்தா அந்த கேம்ப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க 2 பேரையும் நாங்க அங்க கூட்டிட்டு போறோம். எங்க வண்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்மி வண்டி முன்னாடி போகும். ஹீரோவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பான். அப்ப ஆப்பிரிக்கன் கிட்ட இவனுங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. இவனுங்க சொல்ற கதையே என்னால நம்ப முடியல. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான். அங்க கட் பண்ணி தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சியை கட்டி போட்டிருக்க ரூமுக்குள்ள அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட டாக்டரும் உள்ள வருவான். அங்க வரும்போது அந்த ரூம்ல இருந்த மத்த ஜாம்பி எல்லாத்தையுமே தங்கச்சியை கண்ட்ரோல் பண்ணி அந்த டாக்டரே கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா டாக்டர் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம கையில வச்சிருந்த கண்ணை வச்சு அவர் நோக்கி வர எல்லா ஜாம்பியுமே சுட்டு கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட வந்து உனக்கு அந்த சக்தியை கொடுத்ததே நான் தான். அதை வச்சு நீ என்னைய கொல்ல பாக்குறியா? நீ வெறும் ஒரு லேப் ரேட் மாதிரி தான். எப்படி மத்த ஆராய்ச்சிக்கு எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ஆராய்ச்சிக்கு நான் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணேன். என்னோட ஆராய்ச்சியும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் யாரை வேணாலும் ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றதுக்காக மாத்திக்க முடியும். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு வெப்பன் எடுக்கும்போது அந்த ரூமோட ஒரு ஓரத்துல ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஜாம்பியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணி டாக்டர் கிட்ட வர வச்சு டாக்டரை கடிக்க வைக்கிறா. ஜாம்பி கடிச்சதுல டாக்டரோட ஒரு விரலே போயிருக்கும். இப்ப டாக்டருக்கு இந்த ஜாம்பி வைரஸ் தன்னோட உடம்பு முழுக்க போயிட்டா கண்டிப்பா நம்மளும் ஜாம்பி ஆயிடுவோன்னு பயந்து அங்கிருந்து ஒரு கட்டிங் மிஷின்ல ஜாம்பி கடிச்ச இடத்த மட்டும் வெட்டி தனியா எடுக்கிறாரு. இதன் மூலியமா ஜாம்பியோட வைரஸ் உடம்பு முழுக்க பரவாது. நம்ம ஒரு கை போனாலும் பரவாயில்ல, மனுஷனா உயிரோடு இருக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவாரு. பயங்கர கோவத்துல தங்கச்சியை கொலை பண்ணலான்னு பக்கத்துல வரும்போது தங்கச்சினால இப்ப இந்த டாக்டரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்னா ஜாம்பி கடிச்சதுனால அதோட வைரஸ் டாக்டரோட உடம்பு முழுக்க பரவி இருக்கும். என்னதான் கையை வெட்டி எடுத்தாலும் அந்த ஜாம்பி வைரஸ் ரொம்பவே வேகமா டாக்டரோட உடம்புக்குள்ள பரவிருச்சு போல. அதுக்கப்புறம் அந்த டாக்டரையும் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி அவளை அடைச்சு வச்சிருந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணும்போது தான் இன்னொரு உண்மை தெரிய வருது. இவ்வளவு நேரமா தங்கச்சியை அடைச்சு வச்சிருந்தது அந்த ட்ரக்ல தான். டோரை ஓபன் பண்ணும்போது பின்னாடி இன்னொரு கார்ல தான் அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே நேரம் பின்னாடி வந்த இன்னொரு ஆர்மி வண்டி ஹீரோவையும் தங்கச்சியையும் கொலை பண்ண பாக்குது. அதனால ஹீரோ தங்கச்சி கிட்ட உடனே இந்த காரோட பேண்ட்ல குதி, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்ன நம்புன்னு சொல்லுவான். தங்கச்சியும் சரின்னு சொல்லி குதிக்கிறா. ரொம்பவே அழகா தங்கச்சிய காரோட பேண்ட்ல உட்கார வச்சு அந்த மிலிட்டரிக்காரங்களோட வண்டியும் சரி ட்ரக்கும் சரி ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். இவங்க வண்டியில இருக்கிறது ஜாம்பியோட பிளட்ங்கிறதுனால பயங்கர வேகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாம்பி கிட்ட இருந்த எல்லா பிளட்டுமே காலி ஆகுது. அதனால வண்டி மூவ் ஆகாம அங்கேயே நின்றுது. இப்பதான் தங்கச்சிக்கு ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்குல்ல, அவளோட சக்தியை பயன்படுத்தி காட்டு பகுதிக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு சில ஜாம்பிகளை இந்த வண்டியை நோக்கி வர வைக்கிறா. ஜாம்பிகளும் ஏதோ பொம்மை மாதிரி அவ சொல்றதை கேட்டு நேரா போய் அந்த ஜீப்போட ஃபியூல் இருக்க இடத்துலயும் உட்காந்துக்குது. இப்போ புதுசா வந்த அந்த ஜாம்பியோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரம் பின்னாடி விரட்டிட்டு வந்த மிலிட்டரி வண்டியும் ரொம்பவே பக்கத்துல வந்துருது. மிலிட்டரிக்காரனுங்க கண்ணை வச்சு சுடும்போது ஆப்பிரிக்கனோட கால்ல அடிபடுது. இருந்தாலும் ஒரு வழியா அவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது தங்கச்சி எனக்கு ரொம்பவே தலை சுத்துது, தலை பயங்கரமா வலிக்குது, ஏதாவது ஒரு இடத்துல வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லுவா. ஹீரோவும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள வண்டி நிறுத்திட்டு தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு வருவான். வெளியில வந்ததுமே தங்கச்சியை பயங்கரமா வாமிட் பண்றா. ஜாம்பி வைரஸ் தங்கச்சியும் ஆட்கொள்ள போகுது போல. அதனால தன்னோட அண்ணன் கிட்ட நான் முழுசா ஜாம்பியா மாதிரி உன்னை கொல்றதுக்குள்ள நீயே என்ன கொன்று, வேற வழியே இல்ல, நீ என்ன சுட்டுதான் ஆகணும்னு சொல்லுவா. அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல இப்ப எனக்கு இருக்க ஒரே ஒரு உறவு நீ மட்டும் தான், என்னோட மனைவியும் பொண்ணும் ஆல்ரெடி என்ன விட்டு போயிட்டாங்க, உன்னையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன் நம்புன்னு சொல்லுவான். அதே நேரம் அவங்க இருக்க இடத்துல இன்னும் சில சோல்ஜர்ஸும் வராங்க. இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஹீரோவையும் ஆப்பிரிக்கனையும் அவங்களோட கார்லயே ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ணிட்டு தங்கச்சியை மட்டும் அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. தங்கச்சியும் விட சொல்லி பயங்கரமா கத்துவா. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஹீரோ கண் முன்னாடியே தங்கச்சியை கொலை பண்றதுக்காக கன் எடுத்து தலையில வைப்பாங்க. அதை பார்த்து ஆப்பிரிக்கன் பயங்கர கோவத்துல வாண்டடாவே அவங்க வந்த கார்ல ஃபியூலுக்காக ஒரு ஜாம்பியை உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ஜாம்பியோட வாய்க்குள்ள கையை விட்டு வேணும்னே கடி வாங்கி அவனும் ஜாம்பியா மாறான். ஜாம்பியா மாறினதுனால அவனுக்கு வலினா என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம தங்கச்சியால இந்த ஆப்பிரிக்கனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால பக்கத்துல இருந்த ஒரு கத்தி எடுத்து ஹேண்ட் கப்ல மாட்டி இருந்த தன்னோட கையை தானே வெட்டிட்டு கீழே இருந்த ஒரு கன் எடுத்து தங்கச்சியை சுடுறதுக்காக நின்றுட்டு இருக்க எல்லா சோல்ஜரையுமே கொடூரமா சுட்டு கொலை பண்றான். இருந்தாலும் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருப்பான். அவன் ஆப்பிரிக்கனோட நெத்தியிலே சுட்டு கொலை பண்றான். அதை பார்த்து தங்கச்சி ரொம்பவே கோவப்பட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள சுத்திட்டு இருக்க எல்லா ஜாம்பியுமே இந்த இடத்துக்கு வர மாதிரி பண்றான். ஜாம்பி எல்லாமே நிறைய வர்றத பார்த்து இது இந்த தங்கச்சியோட வேலைதான் புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியோட நெஞ்சிலேயே சுட்டு அவளை கொலை பண்றான். தான் கண்ணு முன்னாடியே தங்கச்சி இறந்து போறத பார்த்து ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனா அவனோட கையை ஹேண்ட் கப்ல மாட்டி இருக்கிறதுனால ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோ பயங்கர கோவத்துல தங்கச்சியை சுட்டு கொலை பண்ண சோல்ஜரை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான். அதை பார்த்து அந்த சோல்ஜர் ரொம்பவே கோவப்பட்டு உன்னோட தங்கச்சியையும் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணதுனால என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுதா, உன்னால முடிஞ்சா என்ன கொல்றான்னு சொல்லி ஹீரோவை கட்டி வச்சிருக்க அந்த ஹேண்ட் கஃபோட சாவிய அவன்கிட்டயே தூக்கி போட்டு சண்டைக்கு வர சொல்லுவான். ஹீரோ ரொம்பவே சூப்பரா அந்த சோல்ஜர் அடிப்பான். ஆனா என்ன இருந்தாலும் அவன் ஆர்மி சோல்ஜர்ன்றதுனால பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதனால ஹீரோவை போட்டு அட்டி பொழக்கிறான். ஹீரோவால சுத்தமா முடியாம தரையில படுத்திருப்பான். ஹீரோ வந்த காருக்கு பக்கத்துல தான் இந்த சோல்ஜரோட கன் இருக்கும். அதை எடுக்க போகும்போது அவனோட கார்ல ஃபியூலுக்காக உட்கார்ந்து இருந்த ஜாம்பி இந்த சோல்ஜரை
அடிக்க வரும்போது அதோட தலையிலே சுட்டு அதை கொல்றான். அதோட தலை வெடிச்சதுனால அந்த ஜாம்பியோட ரத்தம் முழுக்க சோல்ஜரோட முகத்துல பட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. ஜாம்பிங்களோட ரத்தத்துக்கு எரியற தன்மை இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருந்த ஒரு தீப்பெட்டி எடுத்து நெருப்ப கொளுத்தி சோல்ஜரோட முகத்திலேயே போறான். ரொம்பவே கொடூரமாய் எரிஞ்சு கிட்டத்தட்ட கோஸ்ட் ரைடர் மாதிரி ஆகுறான். அதே நேரம் இறந்து போயிட்டான்னு நினைச்ச தங்கச்சியும் உயிரோட எழுந்து தன்னோட நெஞ்சில இருக்க புல்லட்டை கையாலேயே எடுக்கிறா. இன்னும் தங்கச்சி சாகல போல. தங்கச்சி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சு ஹீரோ ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுறான். அதே நேரம் தங்கச்சி தன்னோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா சாம்பியுமே கொண்டு வந்து கீழே எரிஞ்சுக்கிட்டு இருக்க சோல்ஜரை கடிக்க வச்சு ரொம்பவே கொடூரமா கொலை பண்றா. அங்க கட் பண்ணி இந்த சோல்ஜரோட டீம்ல இருந்த இன்னும் 2 சோல்ஜரை கட்டுறாங்க. தங்கச்சியை அடைச்சு வச்சிருந்த ட்ரக்கை ஓட்டிட்டு அந்த 2 சோல்ஜரும் வந்துட்டு இருப்பானுங்க. அப்ப ரோடுக்கு நடுவுல காரை போட்டு ஹீரோவும் அவனோட தங்கச்சி நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த 2 சோல்ஜரும் கையில கன் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரையும் மிரட்ட பார்ப்பான். அப்ப ஹீரோ அவங்கள பார்த்து இந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இல்லன்னா உயிரை விடுங்கன்னு சொல்லும் போது அவனுங்க 2 பேரும் ரொம்பவே திமிரா உங்ககிட்ட அதை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவானுங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ சிரிச்சுட்டு நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் கிடையாது, அப்ப உங்களுக்கு அந்த 2வது ஆப்ஷன் தான் சொல்லி தங்கச்சியை பார்ப்பான். தங்கச்சியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா சாம்பியுமே கொண்டு வந்து இந்த 2 சோல்ஜரையுமே கடிச்சு குதிர வைக்கிறா. இதோட இந்த படத்தையும் இங்க முடிக்கிறாங்க. இதே மாதிரி ஜாம்பி படங்களும் வித்தியாசமான ஹாலிவுட் படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பாக்குறேன்.